வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐஃபோன் 15 நான் வாங்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11 months ஆக போகுது. ஏன்னா நான் அதை செப்டம்பரில் லான்ச் ஆனப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆகஸ்ட் ஆகுது. ஸோ 11 months நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஃபோனை நீங்கள் 2024 கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற சொல்ல போகிறேன். பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்குன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே கேஸ், இப்போ நம்ம பாசிட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல் பாசிட்டிவ் இந்த ஐஃபோன் 15க்கு பார்த்தீங்கன்னா டிசைன் பார்க்கறதுக்கு செம ப்ரீமியமாக இருக்குது. அட் சேம் டைம் கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பென்சிவான ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபீல் கண்டிப்பாக எனக்கு கிடைச்சிது. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட சைஸ் ரொம்ப கரெக்டான சைஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, சின்னதும் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பக்காவான சைஸில் இருக்குது. அட் சேம் டைம் இந்த வருஷம் ஐஃபோன் 15ல பார்த்தீங்கன்னா எட்ஜஸ்லாம் ஸ்லைட்டாக கர்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இன் ஹேண்ட் ஃபீல் இருக்குது. இது இல்லாமல் ப்ரோ மாடலில் இருக்கிற அந்த மேட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நான் ப்ரோ ஐஃபோன்லேயே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அட் சேம் டைம் கையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கம்மியாக தான் ஃபீல் ஆகும். பட் இருந்தாலும் அந்த பிரீமியம் பில்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு அந்த ஐஃபோன் 15 ப்ரோல அந்த பிரச்சனை, அதாவது பின்னாடி பேக் கிளாஸ் ஈஸியாக உடையுதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பிரச்சனை நம்மளுக்கு நான் ப்ரோ மாடலில் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ மாடலில் நம்மளுக்கு இந்த கிளாஸுக்கும் ஃப்ரேமுக்கும் நல்ல ஒரு கேப் இருக்கும். பட் நான் ப்ரோ மாடலில் அந்த பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா செம டியூரபிளாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் பெருசாக கீழே போட்டதில்லை. ஒரு சில இடங்களில் கீழே போட்டிருக்கேன், பட் இது வரைக்கும் ஒன்றும் ஆகலை. அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்பிளே கிட்டத்தட்ட 6.1 இன்ச்சுக்கான OLED டிஸ்பிளே நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் செம்மையா பாப் அவுட் ஆகுது. அதாவது பாத்தீங்கன்னா செம்ம அக்யூரேட்டா இருக்கு. அட் தி சேம் டைம் இதோட பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 1000 nits உங்களுக்கு டிபிக்கலா நார்மலா நீங்க யூஸ் பண்ணும்போது 1000 nits வரைக்கும் உங்களுக்கு பிரைட்னஸ் போகும். நீங்க பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 1600 nits வரைக்கும் போகும். நீங்க அவுட்டோர்ல போகும்போது பீக் பிரைட்னஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2000 nits வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. செம்ம பிரைட்டா இருந்துச்சு டிஸ்பிளே. சீரியஸ்லி சன்லைட் கீழ யூஸ் பண்ணும்போது கூட டிஸ்பிளேல எந்த ஒரு குறைச்சலும் இல்ல. சோ டைனமிக் ரேஞ்ச் இந்த டிஸ்பிளேல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த டிஸ்பிளேல குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. சூப்பரா இருக்கு டிஸ்பிளே. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா ஐபோன் 15ல நமக்கு டைனமிக் ஹைலைட்டும் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அதுவுமே யூஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்கிரீனோட ஓவரால் வியூவிங் ஆங்கிள் சூப்பரா இருந்துச்சு 14 கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா கேமராஸ் தாங்க. கேமராவை பொறுத்தவரைக்கும் 48 மெகாபிக்சல் கேமரா ஃபைனலி ஆப்பிள் பாத்தீங்கன்னா ஐபோன் 15ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த மெயின் லென்ஸ் 48 மெகாபிக்சலோட பாத்தீங்கன்னா ஐபோன் 14 ப்ரோ ஓட நிறைய பேர் நினைப்பீங்க. பட் அது கிடையாது. 14 ப்ரோ ஓட பெட்டர் சென்சார் தான் நமக்கு ஐபோன் 15ல யூஸ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க 14 ப்ரோ ஓட பெட்டரான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஐபோன் 15ல எடுக்க முடியும் டெக்னிக்கலி. அதுக்கு முக்கியமான காரணம் இதோட அபர்ச்சர் வேல்யூ f1.6ல கொடுத்திருக்காங்க இந்த சென்சார்ல. சோ அதனால உங்களுக்கு லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்குங்க. அண்ட் போட்டோகிராஃபி பொறுத்தவரைக்கும் நாங்க எடுத்த ஒரு சில சாம்பிள் எல்லாமே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சீரியஸ்லி சூப்பரா இருந்துச்சு, எந்த குறையும் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த கேமரா தான் பெஸ்ட் போட்டோகிராஃபிக்கு அப்படிங்கறது என்னால சொல்ல முடியாது. ஏன்னா பிக்சல், சாம்சங்கோட S24 இதெல்லாம் கொஞ்சம் பெட்டராவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கூட சொல்லலாம் போட்டோகிராஃபிக்கு. நான் இப்ப சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா மெயின் லென்ஸ்ல. அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் நமக்கு 12 மெகாபிக்சலான லென்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த லென்ஸும் நான் லாங் டர்ம் யூஸ் பண்ற வரைக்கும் நல்ல வைட் ரேஞ்ச் கவர் பண்ணுது. ஏன்னா S24 பிக்சல் 8ல இருக்கிறத விட இதுல வந்து ரேஞ்ச் நல்லா கவர் பண்ணுது. அட் தி சேம் டைம் டீடைலும் நல்லா இருந்துச்சு. ஸோ அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் சீரியஸ்லி சூப்பரா பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வீடியோகிராஃபியில் ஐஃபோன் 15 அடிச்சுக்கிறதுக்கு செக்மெண்ட்ல ஆளே கிடையாது. நீங்கள் S24 இல்லை பிக்சல் 8 எதை கம்பேர் பண்ணாலும் இதோட வீடியோ குவாலிட்டி சீரியஸ்லி சூப்பராக இருக்கு, அல்டிமேட்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ காம்படிஷனே கிடையாது. நாங்கள் எடுத்த ஒரு சில வீடியோ சாம்பிள் நீங்களே பாருங்க. கிம்பல்லாம் தேவையில்லை, நீங்கள் கையில் வச்சு எடுக்கணும், அவ்வளோ ஸ்டேபிளா இருந்துச்சு. ஸ்டெபிலிட்டி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்மூத்னஸ் ஐஃபோன் எனக்கு பிடிச்சது. அந்த ஸ்மூத்னஸ் சூப்பராக இருக்கு. ஃபோக்கஸ் பிக்கிங் சூப்பராக இருந்துச்சு. இதை பற்றி டீடைலாக ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு, கேமரா ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு ஐ கார்ட்ல கொடுக்குறேன், நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ இது இல்லாம நமக்கு ஆக்ஷன் மோடும் நமக்கு இதுல கொடுத்திருக்காங்க. பட் ஆக்ஷன் மோட் நான் பெரும்பாலும் யூஸ் பண்றது இல்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆக்ஷன் மோட் யூஸ் பண்ணும்போது கிராப் ஆயிரும், உங்களுக்கு கிளாரிட்டி கண்டிப்பா உடையும். சோ ஐபோன் 14 to 15 பெரிய அப்கிரேட் பாத்தீங்கன்னா கேமரால தான். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்மளால 2x வரைக்கும் ஆப்டிகலா போக முடியும் ஐபோன் 15ல. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா 48 மெகாபிக்சல் சென்சார் கொடுத்திருக்காங்க. உங்களால 2x கிராப் பண்ணி 12 மெகாபிக்சல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி ஆப்பிள் சொல்லியிருந்தாங்க. சோ ஆப்டிகலா இல்லனாலும் அது கண்டிப்பா பெர்ஃபெக்ட்லி யூசபிள் தான். பெரிய குவாலிட்டி டிஃபரன்ஸ் எனக்கு தெரியல. நீ 2x போட்டு வீடியோ எடுக்கும்போது கூட ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. தாராளமா நீங்க அந்த ஃபுட்டேஜ் வந்து யூஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. சோ ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு இது மாதிரி கொடுத்தது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனா தான் எனக்கு தோணுது. அண்ட் இது இல்லாம சினிமேட்டிக் வீடியோ நம்மளால 4K 30 fps ல எடுக்க முடியும். சோ சீரியஸ்லி நீங்க வீடியோ ஷூட் பண்றதுக்காக ஒரு ஃபோன் பாக்குறீங்க அப்படின்னா ஐபோன் 15 தாங்க பெஸ்ட் ஆப்ஷன், வேற சாய்ஸே உங்களுக்கு கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா இந்த ஃபோனோட பேட்டரி லைஃப். சோ என்னடா பேட்டரி லைஃப் போய் ஒரு பாசிட்டிவா சொல்ற அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க. இதுல கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3349 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஐபோன் 14
கம்பேர் பண்ணா பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல. 14ல இருக்கிற அந்த சேம் பேட்டரி தான் கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. பட் 15ல பாத்தீங்கன்னா சிப் A16 போனனால பேட்டரி லைஃப் கண்டிப்பா பெட்டரா கிடைக்குது. எனக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8 hours அப்படிங்கிறது SOT கிடைச்சது, ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சது. சோ சீரியஸ்லி நீங்க 100% சார்ஜ் பண்றீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு தாராளமா வந்துரும். சோ இந்த செக்மெண்ட்ல இந்த பேட்டரி லைஃப்மே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. நாட் த பெஸ்ட் பட் ஸ்டில் இது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சோ குறிப்பா நான் இத பாசிட்டிவ்ல சொல்றதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா 6.1 inch சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு போன்ல இந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்குது. சீரியஸ்லி ஒரு பெரிய விஷயம் தாங்க. அண்ட் தென் இப்போ அஞ்சாவது பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா USB-C போர்ட். நமக்கு USB-C போர்ட் ஃபைனலி iPhone 15ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதையே நான் பாசிட்டிவ்ல சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த கேபிளை யூஸ் பண்ணி வேணாலும் நீங்க ஐபோனை சார்ஜ் பண்ணலாம். அது ஒரு பாசிட்டிவ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. சோ உங்களுக்கு வேற ஒரு ஆண்ட்ராய்ட் போன்ல இருந்து இதுக்கு நீங்க சார்ஜ் ஏத்தணும் அப்படின்னா ரிவர்ஸ் சார்ஜிங் மூலமா உங்களால சார்ஜ் பண்ணிக்க முடியும். மூணாவது பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்டர்னல் டிஸ்ப்ளே கனெக்ட் பண்ண முடியும். இதுதான் ஆக்சுவலா நான் பெரிய அட்வான்டேஜா பாக்குறேன் USB-C போர்ட் வந்தனால. நீங்க உங்கள்ட்ட ஏதாச்சும் மானிட்டர் USB-C Thunderbolt சப்போர்ட் பண்ற மானிட்டர் இருக்குன்னா நீங்க ஐபோனை ஜஸ்ட் கேபிள்ல கனெக்ட் பண்ணா போதும், சார்ஜும் ஏறும், அட் த சேம் டைம் உங்களால ஸ்கிரீனும் மிரர் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க iPhone 15ல. சீரியஸ்லி செக்மெண்ட் பெஸ்ட், காம்படிஷனே கிடையாது. ஏன்னா நான் பிக்சல் யூஸ் பண்ணியிருக்கேன், அட் சேம் டைம் சாம்சங்கும் யூஸ் பண்ணியிருக்கேன், S23 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை விட இதுல கண்டிப்பா ஸ்பீக்கர் குவாலிட்டி பெட்டரா தாங்க பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பரா இருந்துச்சு. நீங்க என்னோட ஃபுல் ரிவ்யூல செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆடியோ சாம்பிள் எல்லாமே அங்க அட்டாச் பண்ணியிருக்கேன். கிறிஸ்டல் கிளியரா பேலன்ஸ்டா இருந்துச்சு. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா மைக் குவாலிட்டி, ஸோ இதுல நமக்கு இன்பில்ட் மைக் குவாலிட்டி பாத்தீங்கன்னா செம சூப்பரா இருக்குங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய ஷூட் பண்ணுவேன். சில டைம் நான் மைக் எடுக்கிறதுக்கு யோசிச்சுட்டு ஐபோன்ல ரெக்கார்ட் பண்றது உண்டு. நான் கிட்ட வச்சு ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னா உங்களால டிஃபரன்ஸை கண்டுபிடிக்க முடியாது, அந்த லெவல்ல தான் இருக்கு. ஸோ மைக்கோட குவாலிட்டியும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் iPhone 15ல இவ்வளவு பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் நெகட்டிவ்ஸுமே அட் த சேம் டைம் இருக்கு. நான் 11 months யூஸ் பண்ண வரைக்கும் என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் டிஸ்பிளேல இருக்கக்கூடிய ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்கன்னா 60 Hz தான் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்றதுக்கு ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். யூஸ் பண்றதுக்கு ஸ்மூத்தா தான் இருக்கு, அதுல பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் நீங்க iPhone 13 Pro 14 Pro யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஐபோன் எந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கு அப்படிங்கிறது. இவ்வளவு பிரைஸ் கொடுக்குறோம், அட்லீஸ்ட் அந்த 120 Hz கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கும் அப்படிங்கறத நான் இந்த பாயிண்ட்ல சொல்ல வர்றேன். சோ நீங்க ப்ரோ மாடல் ஐபோன் யூஸ் பண்ணியிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியும். நீங்க பழைய ஐபோன்ல இருந்து வரீங்க இல்ல ஆண்ட்ராய்ட்ல இருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் பெருசா தெரியாது. பட் கண்டிப்பா ஆப்பிள் இந்த பாயிண்ட்ல 120 Hz அப்படிங்கிறது கொடுத்திருக்கணும். அது எல்லாமே iPhone 15க்கு ஒரு பெரிய நெகட்டிவ் தான். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஃபீச்சர் நான் ஆண்ட்ராய்ட் போன்ல விரும்பி யூஸ் பண்ற ஒரு ஃபீச்சர் பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே. சோ 15000 ரூபாய் போன்ல ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே எல்லாம் இருக்கு. பட் நான் 80000 ரூபாய் கொடுத்து iPhone 15 வாங்கியிருக்கேன், இதுல ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே இல்ல. இதெல்லாம் ப்ரோ ஃபீச்சரா நினைச்சு ஆப்பிள் இந்த iPhone 15ல மிஸ் அவுட் பண்ணிருக்காங்க. அண்ட் மூணாவது நெகட்டிவ் பாத்தீங்கன்னா USB-C போர்ட். இப்பதானே ப்ரோ பாசிட்டிவ்ல சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், பாசிட்டிவ்ல இருக்கு. நெகட்டிவ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட ஸ்பீடு வந்து 2.0 ஸ்பீட்ல தான் கொடுத்திருக்காங்க. சோ USB 2.0 கொடுத்தனால உங்களுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு செம்ம டைம் எடுக்குது. அட் த சேம் டைம் நீங்க போனை பேக்கப் பண்றீங்கனாலும் செம்ம டைம் இருக்குது. அது கொஞ்சம் கடுப்பாச்சு இந்த iPhone 15ல. நீங்க இந்த கேஸ்ல 15 Pro வாங்குறீங்கன்னா அங்க 3.0 ஸ்பீடு கொடுத்துறாங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஃபைனலி ஒரு பெரிய நெகட்டிவா நான் பாக்குறது iPhone 15ல பாத்தீங்கன்னா AI ஃபீச்சர்ஸ் எதுவுமே iPhone 15 சப்போர்ட் பண்றது கிடையாது. இது ஒரு பெரிய நெகட்டிவா நான் பாக்குறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர்ல ஒரு 5 years தொடர்ந்து யூஸ் பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பா AI ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி காம்படிட்டர் பாத்தீங்கன்னா நமக்கு Samsung S24 ஆ இருக்கட்டும், Pixel 7 ஆ இருக்கட்டும், எல்லாரும் AI ஃபீச்சர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் S23 FE-லே நமக்கு AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. பட் iPhone 15ல AI ஃபீச்சர்ஸ் இல்லாதது ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட். சோ அதனால லாங் டர்ம் யூசேஜ்க்கு நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா இந்த AI ஃபீச்சர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவா இருக்கும் அப்படிங்கிறது நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். அண்ட் அவ்வளவுதாங்க இந்த iPhone 15ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். அண்ட் இது இல்லாம ஒரு சில விஷயங்களை நான் மிஸ் பண்ணிருப்பேன், பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியான விஷயங்களை நான் மிஸ் பண்ணிருப்பேன். அது எல்லாமே பாத்தீங்கன்னா நியூட்ரலா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு இன் கேஸ்ல இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் மேல ஐகார்ட்ல ஃபுல் ரிவ்யூ வீடியோ கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்க. அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கேமரா பத்தி இன்டெப்டான ரிவ்யூ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் கேமரா ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு, அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ இந்த வீடியோல நான் 11 months யூஸ் பண்ண வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவா இருந்துச்சு அப்படிங்கறத உங்கள்ட்ட கிளியரா ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இடத்தில் சந்திக்கிறேன். நன்றி.